கோவிஷீல்டு வேக்சின் போட்டா கோவிட் திருப்பி வராது, இதுலயும் பூஸ்டர் வேற. அப்புறம் எப்படி திருப்பி கோவிட் வந்தது? பொது இடங்கள்ல 2 மீட்டர் இடைவெளி விடணும்னு சொன்னாங்க. லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 இன்ச்சு கூட கேப் விடலையே. அவ்வளோ கூட்டமும் நெரிசலுமா தானே எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. கொரோனா லாக்டவுன்ல காஞ்சு போய் கிடந்தவங்க எல்லாம் காமவெறி பிடிச்சி கண்ணா பின்னான்னு பாஞ்சிட்டு இருந்தா ஹைஜீனிக் எங்க இருந்து வரும்? தமிழ்நாட்டுல சீரியஸா பரவிட்டு இருக்கிற இந்த COVID-19, இந்த பேண்டமிக் ஃபேட்டிக் திருப்பி எப்படி வந்தது? இதை பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஹெல்த் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2019ல இந்த கோவிட்ன்ற வைரஸ், இந்த வைரஸ்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை உயிர்களை நம்ம இழந்தோம். இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளையே உலுக்கி போட்ட ஒரு பேண்டமிக் வைரஸ் தான் இந்த கோவிட் வைரஸ். சரி, இந்த கோவிட் வைரஸ்க்கு லாக்டவுன் போட்டாங்க, 3 வருஷம் எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த வைரஸோட போராடி திருப்பி மீண்டு வந்தோம். திருப்பியும் எப்படி இந்த கோவிட் வைரஸ் பரவிட்டு இருக்குது? இப்போ வந்திருக்கிற வேரியன்ட், சப் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஒமைக்ரான் NB1.8.1. இந்த வேரியண்டோட மியூட்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டுல 300க்கும் மேற்பட்ட கேசஸ் பதிவாயிருக்குது. இதுல டெத் ரேட்னு பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப திருப்பி லாக்டவுன் போட போறாங்களா? இந்த கேள்விக்கு முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட தான் பதில் இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தான் இருக்கு. அதாவது வேக்சின் போட்டாச்சு, நான் ஃபுல்லி ப்ரொடெக்டடா இருக்கேன், நான் வேக்சின் பண்ணதுனால எனக்கு சேஃபா இருக்கு, எனக்கு திருப்பி கோவிட் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை எவ்வளவு தவறானது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே கோவிஷீல்டு, பூஸ்டர் இந்த மாதிரி நம்ம வேக்சின் எடுத்திருப்போம். ஸோ இந்த வேக்சினுக்கு அப்புறமாவும் நம்மள கோவிட் எப்படி தாக்கும், அப்போ வேக்சின் பொய்யானதா, வேக்சின் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் சில கேள்விகளும் எழுது. ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தை பிறக்கும் போதே BCG வேக்சின், நிறைய தடுப்பு ஊசிகள்லாம் அந்த ஸ்கெடியூல் படி போட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா நோயே வர்றது இல்லையா, எந்த ஒரு தாக்குதலும் அந்த குழந்தைக்கு ஏற்படுறது இல்லையா? இது எல்லாமே அந்த குழந்தையோட இம்யூனிட்டியை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த கோவிஷீல்டு, பூஸ்டர் இந்த மாதிரி வேக்சின் நீங்க எடுத்திருந்தாலுமே நீங்க எந்த அளவுக்கு ஹைஜீனிக் பிராக்டிசஸ்ல இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களோட இம்யூனிட்டியை நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. 8 மணி நேரம் ப்ராப்பர் ஸ்லீப் இல்ல, சரியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறது இல்ல, வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கணும், கோவிட்ல 3 வருஷம் போயிருச்சு, அதனால எனக்கு EMI எல்லாம் கட்டணும், என்னோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டேவும் நிறைய பேர் போற போக்குல எதையாவது ஒன்ன சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள்ல இல்லாம இருக்கிறது, முக்கியமா ஹைஜீனிக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த 3 வருஷம் எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருந்தோம். சில பேருக்கு இந்த கோவிடுக்கு அப்புறமா OCDயே வந்தது, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். எது எடுத்தாலும் ஒரு கண்டாமினேஷன் இருக்குமா, இது கிளீனா இருக்கா, இது ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்தது. அதனால OCD கேசஸ் நிறையவே வந்துச்சுன்னே சொல்லலாம். சோஷியல் கேதரிங்ல ஹைஜீனிக் பிராக்டிசஸ் எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் அந்த கூட்டத்துல நெரிசல்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா மாஸ்க் வியர் பண்றது கிடையாது. அச்சுன்னு தும்மிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போறது. எப்படி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அவங்கள எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும், சொசைட்டில ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே மறந்தாச்சு. சுத்தமா சொல்ல போனா இந்த கோவிட் இனிமே வராது அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில எல்லாருமே சுத்திட்டு இருந்தது. கோவிட் அப்படிங்கிறது வைரஸ். ஸோ கோவிட் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நிறைய கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அது யாருனாலையும் அழிக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்புல அதை தாக்காம இருக்கிறதுக்கு, ஃபாரின் பாடி நம்ம உடம்புல போய் பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம உடம்ப இம்யூனைஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ரிவென்டிவா ஒரு ப்ரிகாஷன்ஸோட நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எப்பவுமே நீங்க லைஃப்ல சேஃப்டியா இருந்துக்கலாம். எந்த ஒரு பூஸ்டரும் எந்த ஒரு வேக்சினும் உங்களுக்கு லைஃப் லாங்கா அதோட இம்பாக்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா மாஸ்க் போட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னா மாஸ்க்குக்காக சொல்லல. எந்த இடத்துல நீங்க மாஸ்க் வியர் பண்ணணும், ஒரு ஓவர் கிரௌடடா இருக்கு, இல்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டெத்துக்கு போறீங்க, ஸோ எந்த இடத்துக்கு நீங்க போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாஸ்க் வியர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கொரோனா, கோவிட் அப்படின்னு சொல்லி கேட்டாலே நிறைய பேருக்கு அந்த பேண்டமிக் ஃபேட்டிக் இன்னுமே இருக்குது. எனக்கு கோவிட் பாசிட்டிவா அப்படிங்கிற அந்த ஷாக்லயே சில பேருக்கு ஹார்ட்
அட்டாக்கே வந்துடுது. சில உயிர்களை நம்ம அப்படியே தான் இழந்துடுறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிசெலியன்ஸ் இருக்கிறது இல்லை. கொரோனா வந்தா கண்டிப்பா டெத்து தான், கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்துட்டு இதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியாது, இது எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும், நம்மள குவாரண்டைன்ல வச்சிருவாங்க. சாப்பாடு வந்து ஏன்னா நிறைய பேருக்கு அந்த உணவுன்றது அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாப்பாட்டுல உப்பு இல்லாமையோ இல்ல பத்திய சாப்பாடு கொடுக்கும் போதோ இல்ல அவங்க சிக்கா இருக்கும்போது சாப்பிட முடியலையேன்றதே ஒரு பெரிய கவலையா இருக்கும். அதுவே அவங்களுக்கு பெரிய டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச், அதோட சம்மரியா நான் சொல்றேன். ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஸோ அந்த கைதிக்கு வந்துட்டு எப்படியும் தூக்கு தண்டனை அதை ஹேங் பண்ணி தானே கொடுக்க போறாங்க. ஸோ இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக ஜட்ஜ் கிட்ட பேசி இந்த கைதியை ஒரு கருப்பு துணியை வச்சு முகத்தை கவர் பண்ணி தூக்குல தானே நீங்க போட போறீங்க, அவங்க வந்துட்டு மரண தண்டனை தானே, அவங்களுக்கு ஏன் தூக்கில் இடுறீங்க, அதுக்கு பதிலா நான் ஒரு ரிசர்ச் பண்ணணும், இந்த ரிசர்ச் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சைக்காலஜிஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்றாரு. இதை ஏத்துக்கிட்டு அந்த ஜட்ஜும் வந்து ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு வந்து இந்த மரண தண்டனையை தூக்குல போடாம ஒரு கொடிய பாம்பு, ஸோ அந்த கோப்ரா மாதிரி அந்த ஸ்னேக் இருக்கும் இல்லையா, அந்த பாம்பை கொத்த விட்டு இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணதுமே ஓகே அப்படின்னு. இந்த சைக்காலஜிஸ்ட் அந்த கைதியை ஒரு நாள் முன்னாடியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, ஆனா உன்னை தூக்கில எல்லாம் போட மாட்டாங்க, அதுக்கு பதிலா கோப்ரா ஒரு பெரிய கொடிய நாகம் வந்துட்டு அதுல இருக்கு, பாம்பு தான் உன்னை கொத்த வச்சுதான் வந்துட்டு உனக்கு தண்டனை கிடைக்க போகுது, அப்படிதான் நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ யாராவது இந்த மாதிரி முன்கூட்டியே நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, நம்மளுக்கு நடக்க போற கஷ்டத்தை சொல்லும் போது அன்னைக்கு நைட் எல்லாம் நமக்கு தூக்கம் வராது இல்லையா, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இந்த கைதி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அதை பத்தியே யோசிக்கிறாங்க. நைட்டு சாப்பிடல, தூங்கல, அந்த பாம்பு எவ்வளவு நீளத்துல இருக்கும், அது எந்த மாதிரி கொடிய விஷத்தன்மை உள்ளதா இருக்கும், அது கொத்துனா என்னோட உடம்பு எப்படியெல்லாம் துடிக்கும், என்ன மாதிரி வேதனைப்படும், இப்படின்னு இதை பத்தியே ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நைட்டு ஃபுல்லா ஒரு போட்டு தூங்காம எல்லாத்தையும் இந்த மாதிரி நெகட்டிவாவே யோசிச்சுட்டு அவர் உடம்பு எப்படி துடிக்குது, நான் வாயிலிருந்து எப்படி நுர வரும், இந்த மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சதும் தெரியாததையும் கற்பனை பண்ணி நைட்டெல்லாம் கழிச்சிட்டாரு. அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த தண்டனைக்குரிய டைமும் வந்துருச்சு. அந்த மேடை கிட்ட கொண்டு போயிட்டாங்க, தண்டனைக்குரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 2 சேர் ஆப்போசிட்டா வச்சுட்டு ஒரு சேர்ல வந்து அந்த பாம்பு வச்சிருக்காங்க. அது பாம்புனாலே அதோட நேச்சர் இப்படி படம் எடுத்து தானே இருக்கும். இன்னொரு சேர்ல வந்து இந்த கைதியை உட்கார வைக்கிறாங்க. அந்த கைதி அந்த பாம்பை பார்க்கும் போதே அவருக்கு அப்படியே நடுங்குது. அவ்வளவு பெரிய பாம்பு முன்னாடி இப்படி படம் எடுத்து நிக்குது அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு ஷிவரா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட உட்கார்ந்துருக்கிறார். ப்ரொசீஜர் படி ஒரு கருப்பு துணியை எடுத்து அவரோட முகத்தை கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிட்டு நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, கைதியோட முகத்தை கருப்பு துணியை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாம்பு அது பாட்டுக்கு தான் அங்க இருக்குது, அது ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு குண்டு ஊசி இருக்கு இல்லையா, 2 குண்டு ஊசி எடுத்து அந்த கைதியோட கையில இப்படி டப்புன்னு குத்துறாரு. ஸோ குத்துன உடனே வந்து அவங்க பாடி ரொம்ப ஷிவர் ஆகுது. அந்த கைதி அப்படியே நுர தள்ளி ஒரு மாதிரி ஆகி கை கால்லாம் இழுத்து அந்த கைதி இறந்துடுறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக். ஜட்ஜில இருந்து சைக்காலஜிஸ்ட், போலீஸ் எல்லாரும் அங்க பாக்குறாங்க, பாம்பு ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா எப்படி இவரு அந்த 2 குண்டு ஊசி தானே குத்துச்சு, அதுக்கு எதுக்கு இப்படி செத்துட்டாரே அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஸோ அந்த பாம்போட விஷத்தன்மை என்ன இருக்குமோ அதே விஷத்தன்மை அவரோட உடம்புல இருந்தது. இது எப்படி தெரியுங்களா, அவங்களோட எண்ணங்கள். அந்த கைதி நைட்டு ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங், இதவே நினைச்சு அவர் வந்துட்டு கற்பனை உலகத்துல இருந்தார் இல்லையா, ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. அவரோட உடம்புல ஏற்பட்ட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அவர் கண்ணு மூடி அந்த கருப்பு துணி இருக்கும்போது 2 பின்னு குத்துனது அவரோட கற்பனையில என்னன்னா பாம்பு தான் நம்மள கொத்திருச்சு அப்படின்னு இமேஜினேஷன். ஸோ அந்த இமேஜினேஷன்லயே அந்த பயத்திலேயே அவருக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் தானாவே நடந்து இறந்துட்டாரு. இதுதாங்க கோவிடுக்கும். ஸோ இந்த கோவிட் அப்படிங்கிற விஷயம், கொரோனானால நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம போன பேண்டமிக்லயே கேள்விப்பட்டு அதை பத்தின பெரிய இம்பாக்ட், நெகட்டிவான தாட்ஸ், ஓவர் திங்கிங். அண்ட் அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து நம்மளோட உறவினர்களை கூட கோவிட்ல இழந்திருப்போம் நம்ம அந்த வைரஸோட தாக்குதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொரோனா வைரஸ் யாருக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கோ, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அவங்க உடம்ப தான் தாக்குச்சு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸை தாங்க முடியாம இறந்து போனாங்களே தவிர, உங்களோட இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வில் பவர்
நான் எதுவா இருந்தாலும் தாங்கி மீண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த வில் பவர் இருந்துச்சுனாலே இந்த கொரோனாவை நீங்க ஈஸியா கம் அக்ராஸ் பண்ணிடலாம். வைரஸ் இல்லாம இந்த உலகமே கிடையாது. நம்ம எப்படி நார்மலா சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதுவும் ஒரு வைரஸ் கிருமி தான். ஸோ அதனால இந்த கொரோனாவை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. நல்ல ஹைஜீனிக் ப்ராக்டிசஸா எடுத்துக்கோங்க, இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, மனதளவுலையும் உடல் அளவுலையும் நல்ல ஆரோக்கியமான வழிமுறைகளை கைப்பற்றுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? செக்ஷுவல் பிராக்டிஸ். கணவனும் மனைவியும் ஒரு தாம்பத்தியத்துல இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இதை தாண்டி இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ், எனக்கு வர கேசஸே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்க, இல்ல வேலைக்கு போறவங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. லவ்வர்ஸ் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு லிவிங் டுகெதர்ல இருக்கிற கதையெல்லாம் கூட வேற. ஆனா அந்த ஃபன்னுக்காக பண்ற இந்த கேங் பேங் பண்றேன்னு சொல்லி சில யங்ஸ்டர்ஸ் இதுல தவறான வழிமுறைகளையும் ஃபாலோ பண்றாங்க. சேஃப்டியா தானே செக்ஷுவல் ப்ராக்டிசஸ்ல இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கண்டிப்பா 100% சேஃப்டியே கிடையாது. இதுல 3 பண்றது, 4 மல்டிபிள் செக்ஸ், இதெல்லாம் சுத்தமா ஹைஜீனிக் ப்ராக்டிஸே கிடையாது. இது கொரோனா வைரஸ் மட்டும் கிடையாது, HIV ஹியூமன் இம்யூனோ வைரஸையும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனால உங்க ஹெல்த் மேல அக்கறை எடுத்துக்கோங்க. செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் வீடியோ, ட்ரெண்டிங் கான்டென்ட் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன விஷயத்த பத்தி நீங்க சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.